ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாம் ஒரே குஷியில இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ணன் வராரு அப்படின்ற ஒரு செய்தி ரொம்பவே பரவலா இருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி அண்ணன் வருவாரா வரமாட்டாரா, என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தயக்கத்திலே இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லாம ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு நடத்தினாரு. மாநாடு நடத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயுடைய வரவேற்பு நான் பார்த்தாங்க. உற்று நோக்கி பார்த்து நிறைய பேர் விமர்சனங்களை வைத்தாங்க, கருத்துக்களை சொன்னாங்க, வரவேற்று பேசினாங்க. அதெல்லாம் வருவாருங்க, அதெல்லாம் நிக்க மாட்டாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே அரசலா இருந்தது. ஆனா இருந்தாலும் என்ன பண்ணாரு, நிரூபிச்சு காமிச்சாரு. நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு நடிகர் இருந்தாரு, அதாவது தமிழ்நாட்டுல நான் வரேன்னு சொல்லிட்டு எல்லா மீட்டிங்கும் போட்டு ஆலோசனை மீட்டிங், செயற்குழு மீட்டிங் எல்லாத்தையும் போட்டு திடீர்னு பல்ட்டி அடிச்சுட்டு வர்றாரு. ஆனா அது போல விஜய் அவர்கள் இல்லாம வரேன்னு சொன்னதை செஞ்சு காட்டினாரு. இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அரசியல் இருக்காரு. ஆனா இருந்தாலும் என்ன சொன்னாரு, நான் ஸ்ட்ரைட்டா சட்டமன்ற தேர்தலா சந்திப்பேன், நாடாளுமன்ற தேர்தலையோ இல்ல ஊராட்சி மன்ற தேர்தலோ எதுவுமே நான் சந்திக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் தான். அதான் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த துணை மாப்பிள்ளை, ஃபாரின் மாப்பிள்ளை, அண்ணன் தம்பி கேரக்டர் அதெல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா ஹீரோ அப்படின்ற மாதிரி இவர் ஸ்ட்ரைட்டா முதலமைச்சரா தான் ஆவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்துட்டு என்ன பண்ணாரு, நான் ஒரு சில படங்களை நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன், அதனால இந்த படத்துல நடிச்சு முடிச்சுதான் முழு நேர அரசியல்வாதியா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சுட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அந்த படம் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. முடிஞ்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அண்ணன் முழுசா அரசியல்ல இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். கூப்பிட்டு எல்லா மாவட்ட செயலர்களுக்கும் ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. எனக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா தெரியாதுப்பா, அதாவது கிளை, ஒன்றியம், ஊராட்சி மன்றம், நகர மன்றம் இது போல இருக்கிற எல்லாவற்றிலையும் என்ன பண்ணணும், அது மாதிரி சார்பு அணிகள், அது போல 28 சார்பு அணிகள் அவர்கிட்ட இருக்குது. அந்த அணிகளுக்கும் நிர்வாகிகளை நீங்க நியமிச்சு ஆகணும். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணீங்களா எனக்கு தெரியாது, இது பாத்தீங்கன்னா மே மாசத்துக்குள்ள நீங்க நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஜூன் மாசம் அண்ணனுடைய பர்த்டே வருது. அந்த பர்த்டேல முழு நேர அரசியல்ல குதிக்க போறதா ஒரு நியூஸ் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. இந்த நியூஸை கேட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா குஷியில இருக்கிறாரு. அண்ணன் வராரு, ஒதுங்கு வழிவிடு அப்படின்ற ரேஞ்சில என்ன பண்றாங்க, அலப்பறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பகுதி நேர அரசியல்வாதியா தான் இருந்தாரு, சினிமால தான் ஃபுல் போக்கஸ்டா இருந்தது. அப்பப்ப ஒரு சில அறிக்கைகளை கொடுப்பாரு, ஒரு கண்டனங்களை தெரிவிப்பாரு, அப்படிதான் இருந்ததை கண்டி முழு நேர அரசியல்வாதியா இறங்கினாரானா இல்லவே இல்ல அப்படின்றதா சொல்ல போனோம். இந்த பரந்தூர்ல போயிட்டு என்ன பண்ணாரு, கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணாரு. அது போல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாரு, தன்னுடைய ஷூட்டிங் டைம்ல கிடைக்கிற ஒரு டைம்ல என்ன பண்ணாரு, அரசியல் பணிகளை என்ன பண்ணாரு செஞ்சு முடிச்சாரு. ஆனா இப்போ நான் முழுக்க அரசியல்ல இறங்கிட்டேன், அது ஜூன் மாசம் நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜூன் மாசத்துல இருந்து அண்ணனுடைய அதிரடியான செயல்கள்லாம் இருக்குங்க, சுற்றுப்பயணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தான் எங்களுடைய முழு மூச்சு வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் இப்பவே என்ன பண்ணிடுறாங்கன்னா பொங்கியல் ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா படத்துல ஒப்புக்கொண்டாலும் சில டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா நின்னாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. மக்களுக்காக எதனா ஒரு பணிகளை செஞ்சாரு. ஆனா இப்போ படத்தை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு முழு நேர அரசியல்வாதியா நின்று நான் மக்களோட மக்களா நிக்க போறேன் அப்படின்ற ஒரு செய்தியை, குட் நியூஸை என்ன பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. இதன் மூலியமா நிர்வாகிகள் ரொம்பவே குஷியா இருக்காங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடைஞ்சிருக்கு. என்னன்னா எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க விஜய் மேல, அவர் என்னங்க படத்துலதான் ரொம்ப பிஸியா இருக்காரு, எங்க அரசியலுக்கெல்லாம் பாக்குறாரு, மக்களோட மக்கள் எங்க நிக்கிறாரு, அது இல்லாம எவ்வளவு பெரிய பிளட் வந்தது அந்த பேரிடர் காலத்துல, வீட்டுக்கு கூப்பிட்டு தான் அவரு நலத்திட்ட உதவிகளா பண்ணாரு, வீதிக்கு இறங்கினாரா, நிறைய விஷயத்துக்கு வீதியில இறங்கலையே, மக்கள் மேல அவருக்கு அக்கறை இல்லையா, மக்களோட மக்களா நிக்கவே இல்லையே, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கேரவன் அரசியல் தானே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. தாவேக்கா நிர்வாகிகளை என்ன பேசுறதுன்னு தெரியாம விதி பிழிங்கி நின்றாங்க. ஆனா இப்போ அண்ணன் என்ன பண்ண போற, எல்லாருமே கேரவன் அரசியல்வாதி தானே சொன்னீங்க, கேரவன் அரசியல்வாதிங்கள கேர்ஃபுல் அரசியல்வாதி அப்படின்றதை எல்லாரும் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, பதிலடி கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, பேசிட்டு வராங்க. இதன் மத்தியில தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு விஜய் ஜூன் மாசம் முழு நேர அரசியல்வாதியா மாறப்போகிறார்
அப்படின்ற ஒரு செய்தி உண்மையிலே தாவேகா நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை வந்து அடிக்கடிக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி சொல்றதுக்கு, குறிப்பா வந்து பிரஸ் மீட் நடத்தல அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. ஆனா திடீர்னு நான் மதுரைக்கு வரப்போறேன், தொண்டர்கள்லாம் வந்து நீங்க வந்து வரக்கூடாது, நான் பட விஷயமா தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் வச்சாரு. இது பிரஸ் மீட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் அவர்கள் வந்து அவார்டு வாங்கினார்ல, அப்போ விமான நிலையத்துல பிரஸ் மீட் வச்சாங்க. சோ அவருக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு இவர் பிரஸ் மீட் கொடுத்தாரு அப்படியே பேசப்பட்டது. அது இல்லாம இதெல்லாம் ஒரு பிரஸ் மீட்டா, அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு போய்கிறாரு நிர்வாகிகளுக்கு, இது மீடியாவை யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாரு. பிரஸ் மீட்டை வந்து அரசியல் ரீதியா அவர் சந்திச்சாரா அப்படின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய தாக்கமே இருக்காதுங்க, அதெல்லாம் ஒண்ணு சும்மா பூச்சாண்டி வேலை, இதெல்லாம் பிஜேபியோட பி டீம், அவங்களுடைய கைகூலியை வந்து என்ன பண்றாங்க, ஏவி விடுறாங்க, ஓட்டுகளை பிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. எந்த மாதிரி கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு விஜய் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம ஜூன் மாசத்துல இருந்து நான் வந்து முழு நேர அரசியல்வாதியா மாற போறேன், அரசியல்ல நான் வந்து இறங்க போறேன், எல்லாரும் உஷாரா இருந்துக்கங்க அப்படின்ற ஒரு பதட்டத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல போனோம். என்னவா இருந்தாலும் பொறுத்திருந்தா பார்க்கணும். அரசியல்ல வந்தவர்கள் எந்த அளவுக்கு உறுதியா நின்று இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்துருக்கோம். ஏன்னா நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராங்க, வந்து எந்த அளவுக்கு உறுதி தன்மையோட இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பின்வாங்கி போயிருக்காங்க, எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு விஜயோட அரசியல் வருகை வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்றத. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஜூன் மாசத்துல இருந்து நான் முழு நேர அரசியல்வாதியா, முழு நேர அரசியல்ல இறங்கி மக்களுக்காக மக்களோடு நின்று மக்கள் பணியில செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்கிறாரு. இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மத்தியில ஒரே குஷியில ஆழ்த்தி இருக்கு. அவங்க எல்லாமே குஷியில இருக்கிறாங்க. என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.